சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் முதலாம் நாள். இன்று புரட்டாதி மாத பிறப்பு 17/9/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள் இந்த புதன்கிழமை. இன்று புரட்டாதி மாதம் மலர்ந்திருக்கின்றது. இன்று காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதி வாரியான விரதமாகிய ஏகாதசி விரதம். இவ்வளவு சிறப்புகள் பொருந்தி இருக்கிறது. பொதுவாகவே இந்த புரட்டாதி மாதம் என்றதுமே நமக்கெல்லாம் ஒரு மனதிலே ஞாபகத்துக்கு வருவது பிதிர் வழிபாடாகிய புரட்டாதி அமாவாசை மாலைய பட்சத்தினுடைய முடிவு, அன்னை பராசக்தி அலைமகள் கலைமகள் மலைமகளாக துர்காலட்சுமி சரஸ்வதியாக வழிபாடு செய்கின்ற முப்பெரும் தேவியர் விழா, நவராத்திரி விழா, இவையெல்லாம் நமக்கு விஜயதசமி ஞாபகத்திலே வரும். அவ்வாறு இந்த புரட்டாதி மாதம் மலர்ந்திருக்கின்றது. இன்று புதன்கிழமை. இன்று ஏகாதசி திதி. எனவே விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற இந்த ஏகாதசியை முன்னிட்டு நடைபெறுகின்ற சிறப்பான பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், வழிபாடுகள், உற்சவங்களிலே நாமும் கலந்து கொள்வதோடு இந்த ஏகாதசியிலே அங்கே துளசி தீர்த்தம் வழங்குவார்கள். பூஜை முடிந்ததும் துளசி தீர்த்தம் பிரசாதமாக வழங்குவார்கள். அங்கே அர்ச்சனைக்கு பூமாலை கட்டி போடுவதற்கு இந்த துளசியினாலே மாலை கட்டி போடுகின்ற வழக்கம் உண்டு. அவ்வாறு அந்த துளசியை ஏகாதசி திதியிலே இன்றைய தினத்திலே மரத்திலிருந்து பிடுங்கக்கூடாது. அதனால் முதல் நாளே சாயங்காலம் சூரியன் மறைவதற்கு முன்பதாக இந்த துளசியெல்லாம் எடுத்து வைத்து தண்ணி தெளித்து துப்புரவாக வைத்து மாலை கட்டி காலையிலே கோயிலில் கொடுப்பார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடியதும் இந்த ஏகாதசியிலே இப்பொழுது மாலைய சிரார்த்த காலத்திலே சிரார்த்தங்கள் மாலைய சிரார்த்தங்களை இந்த ஏகாதசியிலே செய்கின்ற பொழுது இன்னும் ஒரு அதிகப்படியான சக்தி கிடைக்குமாம். ஏகாதசியிலே செய்தால் அது ஒவ்வொரு சிறப்புகள். அவ்வாறு இந்த மாலைய பட்சத்திலே மறைந்த எல்லோரையும் குடும்பத்திலே மறைந்தவர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணா சித்தப்பா பெரியப்பா கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி குடும்பத்தில் மறைந்தவர்கள் யாராக இருந்தாலும் எல்லோருக்குமாகவும் செய்யப்படுகின்ற சிரார்த்தம் தான் மகாலய சிரார்த்தம் என்கின்ற இந்த சிரார்த்தம். அவ்வாறு செய்து இந்த வழிபாடுகளை செய்து
பிதர்களையும் வேண்டி நாம் பிரார்த்தனைகள் செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடுகள் செய்வதோடு இந்த புரட்டாதி மாதம் மலர்ந்திருக்கின்றது. இன்று ஏகாதசி திதி. விஷ்ணு பகவானையும் வழிபாடு செய்து இந்த ஏகாதசியிலே மாலைய சிரார்த்தங்கள் செய்கின்ற அதிகப்படியான சக்தி அந்த ஏகாதசியிலும் நாம் பிரார்த்தனைகள் செய்வதும், ஏகாதசி விரதம் இருக்கின்றவர்கள் மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்து பிரார்த்தனைகள் செய்வதும் சிறப்புகளை தரக்கூடியது. இந்த இறை அருளையும் பிதர்களுடைய ஆசியையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இந்த உலகத்தினுடைய இறுதி காலம் பற்றி தியானிக்கின்ற பொழுது அழிவுகளும் இறப்புகளும் இந்த மனித சமூகத்தை சந்திக்கின்ற பொழுது உலகம் முடியப் போகுது என்று நாங்கள் நினைக்கின்றோம். தொற்று நோய் இந்த உலகம் பூராக மக்களை தாக்கிய பொழுது இந்த உலகம் எப்படி மீட்கப்படும், இந்த உலகம் அழியப் போகின்றதோ என்று பயந்தார்கள். அல்லது பல இடங்களிலே நிலநடுக்கங்களும் சூறாவளிகளும் இடம்பெறுகின்ற பொழுது, அல்லது யுத்தமும் அனர்த்தங்களும் கூடுகின்ற பொழுது உலகம் அழியப் போகுது என்று மக்கள் பயப்படுவார்கள். ஆனால் அழிவு அல்லது இழப்பு அல்லது இறப்பு என்பது, சாவு என்பது ஒரு துன்ப வலியை தருகின்ற, அந்த துன்பத்தில் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கின்றது. மரண பயம் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய மரணத்தை நினைக்கின்ற பொழுது, நாங்கள் ஒரு நாள் இறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, இந்த இறப்பு எந்த வேளையிலே எப்படி வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஒரு சிலர் தங்களுடைய இறப்புக்காக ஆயத்தம் செய்து அவர்கள் காத்திருந்து அந்த இறப்பை தழுவிக்கொள்வார்கள், மனமுவந்து தழுவிக்கொள்வார்கள். ஆனால் எல் சல்வடோர் என்று அழைக்கப்படுகின்ற நாட்டிலே ஆர்ச் பிஷப் ரொமேரோ அவருடைய தலைமையிலே பல குருக்கள், துறவியர்கள், கிறிஸ்தவர்கள் நாளும் பொழுதும் கொல்லப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏழையர்களுக்காக தங்களுடைய குரலை கொடுத்தார்கள். அவர்களை அடக்குமுறையிலே அடிமைப்படுத்தி அவர்களுடைய அந்த குருதியை குடித்தவர்களாக ஏழை மக்களை துன்புறுத்தி லாபம் பெற்றுக்கொண்ட, அல்லது தங்களுடைய பொருளாதார ரீதியாக, தங்களுடைய அரசியல் ரீதியாக, அதிகார ரீதியாக வளர்க்க விரும்புகின்ற அதிகாரிகளுக்கு இவர்கள் பெரும் சவாலாக இருந்தார்கள். அதனாலே நாளும் பொழுதும் இவர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த பேராயரும் அவர் திருப்பலி நிறைவேற்ற என்ற பொழுது அவர் கொல்லப்பட்டார். இவர்களுக்கு தெரியும் தாங்கள் கொல்லப்பட போகின்றார்கள் என்று. ஆனால் சாவுக்கு அவர்கள் துணிந்து தங்களுடைய சமயத்தையும் கிறிஸ்தவ விழுமியங்களையும் நீதி, நேர்மை, உண்மையை அவர்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று அவர்கள் தயங்காமல் தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். இப்படி காலத்திற்கு காலம் ஊர்களிலும் பல்வேறு நாடுகளிலும் வேத கலாபனைகள் இந்த மறைக்காக மக்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள். இவ்வாறு உண்மைக்கும் நீதிக்கும் மக்களுடைய விடுதலைக்காகவும் அரசியல் போராட்டங்களிலே பலர், நூற்றுக்கணக்காக பலர் ஒரு ஒருமித்த விதமாக இறந்தார்கள். இவர்கள் இந்த இறப்பின் இந்த நிலங்கள் எல்லாம் புனித பூமிகளாக நாங்கள் கருத வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய குருதியை சிந்தி
அவர்கள் உண்மைக்கு, நீதிக்கு, சமாதானத்திற்கு, நல்ல வாழ்வுக்கு, விடுதலைக்காக உயிர் கொடுத்திருக்கின்றார்கள். இத்தகைய இந்த அவர்கள் மனிதர்களுடைய உயர்வான மனிதர்களுடைய தியாகம் அவர்களுக்கு மரண பயம் இருக்கவில்லை என்பதல்ல, சாவை நாங்கள் நம்பிக்கையோடு தழுவிக்கொள்வோம். நாங்கள் எந்த கோட்பாடுகளோடு கொள்கைகளோடு வாழ புறப்படுகின்றோமோ, உயர்வான மதிப்பீடுகளை நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோமோ, இந்த ஏழையர்கள் துன்புற்றவர்களுடைய விடுதலைக்காக, நல்வாழ்வுக்காக வாழ விரும்புகின்றோமோ, அந்த உயர்வான மதிப்பீடுகளுக்காக தங்களுடைய உயிரை கொடுக்கின்றார்கள். தியாக உணர்வுதான் மரணத்திற்கு, சாவுக்கு அர்த்தம் கொடுக்கும். அதனாலே சிலர் தங்களுடைய இயற்கையாகவே தங்களுடைய மரணத்தை தழுவினாலும், இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாங்கள் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தோம். அடுத்தவர்கள் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய இனத்தவர்கள், எங்களுடைய எதிரிகள், இவர்களுடைய நல்வாழ்வுக்காக என்னை கொடுக்கின்றேன் என்று நாங்கள் வாழ்ந்தால் அந்த சாவு ஒரு தியாக சாவு ஆகும். தியாகத்தின் முன்னிலையிலே சாவு பொருள் பெறுகின்றது. எனவே நாங்கள் இந்த நாட்களிலே உலக அழிவை பற்றியோ, அல்லது உலகத்தினுடைய உருமாற்றத்தை பற்றியோ, அல்லது உலகத்தினுடைய இறுதி நிகழ்வுகளை பற்றியோ நாங்கள் தியானிக்க அழைக்கப்படுகின்ற நாட்களிலே எங்களுடைய வாழ்வு இறப்போடு அழிந்து விடுவதில்லை. இந்த இறப்பையும் கடந்து நாங்கள் வாழ வேண்டுமென்றால் நாங்கள் அனுதினம் மடிய வேண்டும். அனுதினம் நாங்கள் எங்களை கொடுக்க வேண்டும். அனுதினம் நாங்கள் சாவையும் தழுவ வேண்டும். இவ்வாறு எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் கொடுத்தல் தியாகத்தினூடாக மலருகின்ற நிரந்தரமான மகிழ்வை எதிர்நோக்குகின்ற ஒரு வாழ்வாக விடுவதற்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அன்பின் நிமித்தம் அர்ப்பணம் செய்து வாழ்வோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன். அம்மா பஅத். وقال النبي صلى الله عليه وسلم ألا وإن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله அலா வஹியல் கல்ப். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மேற்கூறப்பட்ட இந்த நபி மொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும். அது சீர்கட்டுவிட்டால் முழு உடலும் சீர்கட்டுவிடும். அதுதான் உங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள். பொதுவாக இன்று நடைமுறையில் நாம் சில விடயங்களை விளங்கிக் கொள்ளலாம். எந்த செயற்பாடாக இருந்தாலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதனை முதலாவதாக முன்னெடுக்கின்றது. அது ஒரு நலவான செயலாக இருந்தாலும் அல்லது ஒரு கெடுதியான செயலாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதற்கு முடிவெடுக்கிறது. நான் ஒருவனுக்கு நலவு செய்ய வேண்டுமா அல்லது கெடுதியை உண்டாக்க வேண்டுமா? எனது தொழிலை நான் லாபகரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது மோசமானதாக மாற்றிக்கொள்ளலாமா? அல்லது எனது கல்வியை நான் வெற்றிகரமானதாக முன்னெடுக்க வேண்டுமா அல்லது விளையாட்டுத்தனமாக விட்டுவிட வேண்டுமா என்று இவ்வாறு உலகின் பல துறைகளில் இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் உள்ளத்துடன் தொடர்புடையதாக எல்லா செயற்பாடுகளும் காணப்படுகின்றது. எனவே ஒருவன் நல்லவனாக இருப்பதற்கு, ஒருவன் நல்ல செயலை செய்வதற்கு, நல்ல விடயங்களை வாழ்வில் முன்னெடுப்பதற்கு
உள்ளத்திலே நல்ல தன்மை நல்ல எண்ணம் இருந்தால் அது அவனை சீரான நேரான பாதையில் வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். உள்ளம் சீர்கட்டு விட்டால், உள்ளம் கெடுதியை உண்டாக்கி விட்டால், உள்ளம் கெடுதியை எண்ணுமானால் அது தனக்கும் நஷ்டத்தை உண்டாக்கி தன்னை சூழவுள்ள பௌதீக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அது கெடுதியை உண்டாக்கக்கூடியதாக மாறிவிடும். உலகில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் உள்ளம் சீர்கட்டு இருப்பது. மக்களுடைய உள்ளம் எப்போது நலவை உண்டாக்குமோ, நலவை எண்ணுமோ, நான் எந்த நலவை உண்டாக்கி கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை என்னுடைய வாழ்வில் சீரானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை எப்போது அது முன்னெடுக்குமோ, அது சிந்தனைக்கு கொண்டு வருமோ, அப்போது வாழ்வின் எல்லா செயற்பாடுகளும் நலவானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் மாறும். எப்போது உள்ளம் கெடுதியை எண்ணுமோ, கெடுதியான விடயத்தை நான் இதனை செய்வதை யாரும் பார்த்து விடக்கூடாது, நான் இந்த திட்டம் தீட்டுவது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று எப்போது உள்ளம் எண்ணுமோ, அந்த உள்ளம் கெடுதியை எண்ணுகின்றது. அந்த உள்ளம் சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை முன்னெடுக்கப் போகின்றது. எனவே இந்த உள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே எங்களுடைய சிந்தனைகளை சீராக்க வேண்டும், நலவை எண்ண வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட பொன்மொழியிலிருந்து எங்களுக்கு போதனையாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அதனை வாழ்வில் எடுத்து செயற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.